களை கட்டும் கொழும்பு நகரம். இதெல்லாம் ஃபுல்லாக வந்து கடைகள். வரிசையாக கேம்கள் தான் கூட இஞ்சால. இப்படி போகுது வரும். அதில் சாப்பாடு கடையெல்லாம் இருக்குது. டேஸ்டி ஃபுட். உள்ள பார்த்தீங்கன்னா அச்சாறு வச்சுருக்காங்க. அச்சாறு உள்ள அச்சாறு இது எல்லா வெரைட்டியும் வச்சுருக்காங்க. ஜம்புக்காய் இருக்குது, அன்னாசி இருக்குது, மாங்காய் இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது. இது மாங்காய், இது கொய்யா, எல்லா வெரைட்டிலையும் வந்து அச்சாறு கிடக்கு. கொத்தமல்லி எவ்வளோ கொத்தமல்லி? கொத்தமல்லிக்கு இது எவ்வளோ? கசிய வேணாம், நல்லா போடுவேன். நல்லா இருக்கும், நல்லா போட்டிருக்காங்க. ரொட்டி வாங்கியாச்சு. ரொட்டி ரொட்டி வாங்கியாச்சு. சாப்பிட்டு பாப்பா அப்படி இருக்கு. சம்பல் தான் டேஸ்டாக இருக்குது. நீட்டுக்கு சோடிச்சிருக்காங்க. ஒருத்தர் வடை கடை ஒன்று இருக்குது. வடை ஆவி பறக்குது பாருங்க அப்படின்னு. சுட சுட வடை. இங்கெல்லாம் ரொட்டி இருக்குது, இறால் வடை இருக்குது. இங்கால வெறிய ஒரு குரங்கு ஒன்று நிற்குது. மக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது டைம் ஆக ஆக தான் இப்போ வேலை முடிஞ்சு வாராக்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. பாருங்கள் கூட நல்லா வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் வடை கடைகள். வடை வடை வடை, பலூன், அங்கால சாப்பாடு கடை, அங்கால போட் சிட்டி மட்டும் சொல்லிச்சிருக்காங்க. கொழும்புல பாருங்கள் அப்படியே களை கட்டுது. நியூ இயர் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். அது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் லைட் போட்டிருக்கு. அதெல்லாம் வந்து ஜனாதிபதியோட செயலகம், அதாவது மாளிகை. இது கோல் பேஸுக்குள்ளே இல்லை, இது வந்து ஃபோர்ட் சிட்டி உள்ள. இதான் என்ன கொழும்பு ஃபோர்ட் சிட்டியோட டியூட்டி ஃப்ரீ சென்டர். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் மானெல்லாம் நிற்கிது. ஒவ்வொன்றா கொண்டு போய் காட்டுறோம் பாருங்கள். கொழும்பினுடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை மானை பாருங்கள் அப்படி லைட் எரிக்குதுண்டு. மானே மானே. இந்த மானோட சேர்த்து பார்க்க நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதாவது பாரோட ரெஸ்டாரண்ட். இதெல்லாம் வந்து சைனீஸ் அட்கோகோல்கள்லாம் இருக்குது. இது பாருங்கள், இது வந்து கொழும்போட அந்த டியூட்டி ஃப்ரீ சென்டர். டியூட்டி ஃப்ரீயோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்லாம் இருக்குது. அழகாக வந்து மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதை பாருங்கள் அப்படி இருக்கு நெஞ்சா இருந்து பார்க்க. இது திங்கக்கிழமைனால கொஞ்சம் அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா செம்மையாக இருக்குது.
கொழும்பு சிட்டி அப்படியே ஃபுல்லாக தெரியுது பாருங்கள், நல்லா இருக்குது. நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய தலைநகரம் கொழும்புல தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வந்து சிறப்பாக வந்து போயிட்டு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு இன்னும் வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அழகாக வந்து இந்த கொழும்பு நகரத்தை வந்து அவ்வளோ வந்து அழகாக்கி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அப்படியே காட்டுறேன். நான் மட்டும் பார்த்தா காணாது தானே, நீங்களும் சேர்ந்து வந்து என்னோட சேர்ந்து வந்து பாருங்கள். இப்படியே ஃபுல்லாக அப்படியே நடந்து போய்ட்டு உங்களை அங்கே மட்டும் காட்டுறோம் பாருங்கள் அப்படி இருக்குண்டு. இப்படி அந்த போர்ட் சிட்டி ரவுண்ட் அபவுட் மட்டும் சோடிச்சிருக்காங்க. போர்ட் சிட்டி ரவுண்ட் அபவுட்டில் இருந்து அப்படியே கோல் பேஸ் ஃபுல்லாக அப்படியே சோடிச்சிருக்காங்க. இங்கே போய் நத்தார் பாப்பாலாம் கிறிஸ்து உட்காந்துட்டு இருக்காரு. பார்ப்போம் அவரையும் போயிட்டு. ஏற்கனவே காட்டு வந்து போர்ட் சிட்டியில் உள்ள டெக்கரேஷன், இது வந்து 1 கோல் பேஸ் அந்த பீச் ஓரமாக உள்ள டெக்கரேஷன்லாம் இப்போ காட்ட போகிறது. அவ்வளோ ஃபுல்லாக அவ்வளோ கிறிஸ்மஸ் ட்ரீன்னு பாருங்கள். அப்படியே கொழும்பு நகரமே அப்படியே களை கட்டுது. இப்படி ஒரு செலிப்ரேஷன். இந்த பெரிய நத்தார் பாப்பான் இருக்காரு. இவரை முன்னுக்கு போயிட்டு பார்ப்போம். பெரிய நத்தார் பாப்பான் நிற்காரு, பெரிய மானோட. எவ்வளோ பெரிய நத்தார் பாப்பாண்டு. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எவ்வளோ பெரிய உயரம் கொண்டு பாருங்க. சரியான பெரிய உயரம் தான். இங்கே பாருங்க ஒரு வாத்துண்டு. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிள்ளைகளுடைய விளையாட்டுகள் தான் கூடுதலாக இருக்குது.
இங்கே உள்ள விளையாட்டுகள் தான். நல்ல கேம்ஸ் எல்லாம் இருக்கு இங்கே. இங்கே சாப்பாடு கடையெல்லாம் இருக்குது. டேஸ்டி ஃபுட். எப்படி வருது வேறு. இங்கெல்லாம் பாருங்க நல்ல கடையெல்லாம் வந்து சாப்பாடு கடைகள். டாட்டும் இங்கே ஃபுல்லாக கடைகள் தான் இருக்குது. இது வந்து கேம்ஸ். இது வந்து ஜூஸ் கடை. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரிசையாக வந்து கடைகள் தான், சாப்பாடு கடைகள். நல்ல கேம் சென்டர்லாம் வச்சுருக்காங்க. அது பிள்ளைகளுக்கான கேம்ஸுகள் தான் கூட. இங்கே ரெஞ்சாலையும் ஃபுல்லாக கேம் தான். கேம் சென்டர் தான் அதிகமாக வச்சுருக்காங்க பாருங்களேன்.
இப்படி தான் போகுதுல தலை சுத்தாமல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேம் சென்டர் தான் இருக்குது. களை கட்டும் கொழும்பு நகரம். இதெல்லாம் ஃபுல்லாக வந்து கடைகள், வரிசையாக கேம்கள் தான் கூட இஞ்சால. Dapat jauh. Suah. Lagi sewa, nanti aku mau hantar. Dia lagi pernah kerja.